அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். எல்லாருக்குமே உயிரினங்கள் மீது பற்று இருக்குது. ஏதோ கால சூழலில் ஒன்று நம்ம சார்ந்திருக்கோம், ஒன்று தொடர்பு பெற்றிருக்கோம். சமீபத்தில் இந்த நீயா நானா நிகழ்ச்சியில் நிறைய பேர் கோபிநாத் ஐயாவுக்கு விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் நடுநிலை அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. நடுநிலையோடு நம்ம வாழறது ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல இருக்கும். இந்த கலியுகத்தில் நடுநிலையோடு வாழ முடியாது. அந்த மாதிரி வாழறதுக்கு நம்ம முயற்சி மட்டும்தான் பண்ணலாம். காரணம்னா, இப்போ எப்படி நாய் ஒரு உயிரினம், அதை கொல்லக்கூடாது, அது ஒரு வாயிலா ஜீவம் எப்படி சொல்கிறோமோ, அதுமாதிரி புழு பூச்சி ஈ எல்லாமே உயிரினம் தான். இன்றைக்கி நம்ம ஒரு வண்டி பேருந்து ஓட்டிகிட்டு போகிறோம், இல்லை பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பூச்சை நம்ம ஒவ்வொரு நாளும் நசுக்கக்கூடிய ஒரு சூழல், நம்ம மேலே ஒரு கொசு வருதுன்னா கொசு அடிக்கக்கூடிய சூழல். எல்லா உயிரினங்களும் நம்மளை ஏதோ ஒன்று துன்புறுத்துது, நம்மளை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியை நம்ம ஏற்படுத்தும். அதே போல தான் நாய் அதிகப்படியாகி நிறைய மனிதர்களுடைய உயிருக்கு ஏதோ ஒரு பங்கம் விளைவிக்குது அப்படிங்கும்போது அதை கட்டுப்படுத்த தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் எதிர்த்தரப்பினர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், நாயை எதிர்க்கக்கூடியவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். என்னுடைய குழந்தை ஒரு ஆட்டோவில் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே தவிர நாய் குறுக்கில் வந்தனால தவிர இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஆரம்ப பேச்சை நீங்கள் பாருங்கள். நாயை பாதுகாக்கணும், அதை தனிமைப்படுத்தணும், அது ஒரு தனி இடத்துல நம்ம வச்சு நம்ம அதை பராமரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய நிகழ்வு ஏற்படுத்திச்சு. தன்னுடைய குழந்தை இறந்துட்டான் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷத்தெல்லாம் தாண்டி, அந்த கோபத்தெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாய் மேலே ஒரு பற்று போல் அவர் என்ன சொல்கிறார், அதையும் பாதுகாப்போம், அதை அழிச்சிடும்னு சொல்ல. யாருமே ஒரு பொருளை அடியோடு அழிக்கணும் அப்படின்றத யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு நடக்குது அப்படின்னும் பொழுது அதை நம்ம எப்படி தற்காக்கணும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம முன்னெடுக்கணும். இதில் உடனே சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த நீயா நானா நிகழ்ச்சி பார்த்துட்டு வரோம். நல்ல கருத்துக்களும் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்குறோம். நடுநிலையோடு இருக்கிற பொழுது நிறைய இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும். அவருக்கு நான் ஏன் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு கூட எனக்கு கேட்கலாம். காரணம் என்னென்னா, இந்த இடத்துல குழந்தையா நாயான்னு பார்க்கும்பொழுது நம்ம குழந்தை தான் மையப்பட்டு முதல்ல பேசுவோம். ஸோ அது எல்லா ஜீவராசிகளுக்குமே உண்டு. உயிரினங்கள் அப்படின்னும்பொழுது நம்ம இன்றைக்கி ஒரு பூச்சை நசுக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி பேருந்தோ பைக்கோ எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும். இப்போ நிறைஞ்சு பாருங்கள், ஒரு சின்ன சின்ன உயிரினங்களை நம்ம கொள்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் சர்வே பண்ண முடியாது, வாழ முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. உயிரினங்கள் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துறது, எல்லாருமே அன்பு செலுத்துவாங்க. அது கால சூழ்நிலைக்கு ஏற்றா போல் அது மாறுபட்டிருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவர் விமர்சித்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்குணமாக்கிறத முடிவு பண்ணாதீங்க. எல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.